ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீகிருஷ்ணா ஹோம். இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் வச்சு ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ட் ஃப்ரிட்டர்ஸ். ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீகிருஷ்ணா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கர்ட் ஃப்ரிட்டர்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் ஒரு கப் ஆட் பண்ணிக்கணும். இப்போது இந்த ரைஸை நம்ம நல்லா மசிச்சு விடணும். இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாஷரை யூஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். உப்பு தேவையான அளவு. இப்போது நம்ம ஆட் பண்ண தயிர், உப்பு எல்லாமே ரைஸோட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தயிர், தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பால்ஸ் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் தயிர் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குக் பண்ண ரைஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கான தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம தாளிக்கிறதுக்காக 3 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 வரமிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தயிர் சாதமில் ஆட் பண்ணிடணும். இப்போ இந்த தயிர் சாதம், தாளிப்பு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் 1/4 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கணும். இந்த மாவில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் சாதமாக பால் மாதிரி செஞ்சு டிப் பண்ணி எடுக்க போகிறோம். மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அவுட் சைட் லேயர் நல்லா வரும். இப்போ நம்மளுடைய ஃப்ரிட்டர்ஸ் பண்ணுறதுக்கு மைதா மாவு பேட்டர், பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி தயிர் சாதம் ஊறுகாவும் ரெடியாக இருக்குது. நீங்கள் எந்த ஊறுகாய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் ஊறுகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்மளுடைய தயிர் சாதம் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் நம்மளுடைய ஊறுகாய் ஒரு பீஸ் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா சீல் பண்ணிக்கணும். ஊறுகாயை உள்ளே வச்சுட்டு கேப் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா சீல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பால் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த கர்ட் ரைஸ் பாலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவில் டிப் பண்ணிக்கணும். நல்ல மைதா மாவில் டிப் பண்ணதுக்கு அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணி கேப் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கணும். இந்த வெளிப்புற கோட்டிங் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கேப் இருந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் கேப் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்மளுடைய கர்ட் ரைஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதம் இருக்க ரைஸ்லையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய கர்ட் ரைஸ் எல்லாத்துலேயுமே பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. எப்படி இதை ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கர்ட் ரைஸ் பால்ஸ் எல்லாத்தையுமே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி விட்டு எல்லா சைடுமே ஈவனாக குக் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளுடைய கர்ட் ரைஸ் பால்ஸ் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்மளுடைய கர்ட் ரைஸ் பால்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்மளுடைய கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் அப்பளம் ஃப்ரை பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்மளுடைய கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.